பாத்திரங்கள் வெட்டி போட்ட கதை. விஜயநகர நாட்டுல செல்வந்தன் ஒருத்தன் வட்டிக்கு பணம் கொடுக்கிற தொழில செய்யறான். அவன் ரூபாய்க்கு 50 பைசா வட்டின்னு அநியாய வட்டி வாங்குறான். அதனால அவன்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்குற மக்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க. இத பார்த்த தெனாலிராமன் இவனை திருத்த திட்டம் போடுறாரு. அந்த செல்வந்தன் வட்டி தொழிலோட சமையல் பாத்திரங்களையும் வாடகைக்கு விடுறான். ஒரு நாள் தெனாலிராமன் தன் மகனின் காதணி விழாவிற்கு சில பாத்திரங்கள் வாடகைக்கு வேணும்னு சொல்லி பாத்திரங்களை வாங்கிட்டு போனான். 2 நாள் கழிச்சு பாத்திரங்கள கொடுக்க வரும்போது, ஒரு சில சின்ன பாத்திரத்தையும் சேர்த்தே கொடுக்குறான். "என்ன சில சின்ன பாத்திரத்தையும் சேர்த்தே கொடுக்குற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "நீங்க கொடுத்த பாத்திரங்கள் குட்டி போட்டுருச்சு. குட்டிகளையும் கொடுப்பது தானே நியாயம்" என்று சொல்றாரு. ஆமாம் என்று செல்வந்தனும் பாத்திரங்கள வாங்கிக்கிறாரு. சில மாசங்களுக்கு அப்புறம் தெனாலிராமன் திருப்பியும் வந்து, "எங்க வீட்ல விசேஷம் வச்சிருக்கோம். மன்னரும் வராரு. அதனால தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரம் வேணும்னு கேட்கிறாரு." உடனே செல்வந்தனும் பாத்திரங்கள கொடுக்கிறாரு. கொடுக்கும்போதே, "இந்த பாத்திரங்கள் கருவுற்று இருப்பதால் விரைவில் குட்டி போட்டுவிடும். அதனால அந்த குட்டியையும் நீ சேர்த்தே கொடுக்கணும்னு சொல்றாரு. தெனாலிராமனும் சரின்னு சொல்லிட்டு பாத்திரங்கள வாங்கிட்டு போறாரு. சில மாசங்கள் கழிச்சு பாத்திரங்கள கொடுக்காம இருந்தனால செல்வந்தன் கோபமா தெனாலிராமன் வீட்டுக்கே வந்து கேட்கிறாரு. அதற்கு தெனாலிராமன் கருவுற்று இருந்த பாத்திரங்கள் பிரசவம் சிரமமா இருந்தனால இறந்துருச்சுன்னு சொல்றாரு. இதை கேட்ட செல்வந்தன், "என்ன உளறுகிறாய்? பாத்திரங்கள் எப்படி இறக்கும்?" அப்படின்னு கோபமா கேட்கிறாரு. அதற்கு தெனாலிராமன், "சென்ற முறை பாத்திரங்கள் குட்டி போட்டதை ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? அதுபோலதான் இதுவும். பாத்திரங்கள் இறந்ததையும் நீங்க நம்பணும். இல்ல நான் சொல்றது பொய்ன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட அரசவைக்கு வாங்க, மன்னர்கிட்டயே கேட்போம்னு சொல்றாரு. செல்வந்தன் பயத்தோட அந்த இடத்த விட்டு செல்ல முயற்சிக்கிறாரு. அப்ப தெனாலிராமன் அவரை பிடிச்சு மன்னரிடம் கொண்டு போய் நிறுத்துறாரு. அநியாய வட்டி வாங்கினதை சொல்றாரு. இதையெல்லாம் கேட்ட மன்னர், "பாத்திரங்கள் குட்டி போடும் என்றால் அவை பிரசவத்தின் போது ஏன் இறக்கக்கூடாது? இது உனது பேரரசுக்கு கிடைச்ச நஷ்டம்தான். இனிமேலாச்சும் நியாய வட்டியை மக்கள்கிட்ட வாங்கு" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி பரிசும் கொடுக்கிறாரு.